வணக்கம். லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். திருச்சியில் 11ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ளார். அதற்காக இடத்தை தேர்வு செய்வதற்காக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் எதிரில் மற்றும் ஜி கார்னர் ஆகிய இடத்தை பார்வையிட்டார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், வருகிற 11ஆம் தேதி மாலை 4 மணிக்கு திருச்சியில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ளார். இதற்காக 2 இடங்கள் பரிசீலனையில் உள்ளது. திருச்சியில் நடைபெறும் கூட்டத்தில் கூட்டணியில் உள்ள அனைத்து கூட்டணி கட்சிகளும் பங்கேற்கும் தொகுதி பங்கீடு குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக பேசப்படவில்லை. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அது குறித்து தெரிய வரும் என்றும் அவர் தெரிவித்தார். வர இருக்கிற 11ஆம் தேதி திருச்சியில் 2 இடங்களை பார்த்திருக்கிறோம். ஒன்று இந்த இடம், இந்த அடுத்து ஜி கார்னர் அதை பார்க்க போகிறோம். அது 11ஆம் தேதி மாலை 4 மணிக்கெல்லாம் பிரதமர் அவர்கள் வர இருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். திருச்சி நத்தட் ஷா தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு உள்ளூர் விடுமுறை. தமிழக தர்காக்கள் பேரவையினர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தமிழக தர்காக்கள் பேரவை சார்பில் மாநில தலைவர் அல்தாப் ஹுசேன் இன்று திருச்சி மாவட்ட கலெக்டர் சரவணனிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அம்மனுவில் திருச்சியில் புகழ்பெற்ற நத்தட் ஷா தர்காவில் வருடம் சந்தனக்கூடு விழா வெகு விமரிசையாக நடைபெறும். இந்த விழாவில் மத பாகுபாடின்றி அனைத்து மதத்தினரும் வந்து வழிபட்டு செல்கின்றனர். மேலும் தமிழகம் மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களிலிருந்தும் இங்கு வழிபாடு செய்ய வருகின்றனர். குறிப்பாக சந்தனக்கூடு விழா அன்று தமிழகம் முழுவதும் மாவட்டத்தில் நடைபெறும் புகழ்பெற்ற மத வழிபாட்டு தலங்களில் நடைபெறும் விழாவிற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டு வருவது வழக்கமான ஒன்று. அதன்படி நத்தட் ஷா பள்ளிவாசலில் இன்னும் 3 நாட்களில் நடைபெறும் சந்தனக்கூடு விழாவை கருத்தில் கொண்டு உள்ளூர் விடுமுறை வழங்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் உள்ளூர் விடுமுறை அறிவிப்பதற்கு அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை மனு அளித்தனர். இந்நிகழ்வின் போது தமிழக தர்காக்கள் பேரவை மாநில பொதுச் செயலாளர் லியாகத் அலி, மாநில செய்தி தொடர்பாளர் அப்துல் ரஹ்மான் என்கின்ற அப்பாக்குட்டி, மாநில துணைச் செயலாளர் சவுண்ட் சர்வீஸ் அருண், மாநில ஆலோசகர் சுபேர் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். கோவை மாவட்டம் முழுவதும் பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல், போலீசார் தீவிர சோதனை. கோவை மாவட்டம் தலைமை பாஸ்போர்ட் அலுவலகம் மற்றும் மாவட்டம் முழுவதும் உள்ள கிளை அலுவலகங்களில் விஷவாயு வெடிகுண்டு வெடிக்கும் என்று மாவட்ட பாஸ்போர்ட் அலுவலக மின் அஞ்சலுக்கு மிரட்டல் வந்ததாகவும், இதனால் பொள்ளாச்சி பகுதியில் உள்ள தலைமை தபால் நிலையத்தின் கட்டிடத்தில் அமைந்துள்ள பாஸ்போர்ட் கிளை அலுவலகத்தில் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலைய போலீசார் தீவிர சோதனையை மேற்கொண்டனர். இதனால் தற்போது பாஸ்போர்ட் அலுவலகம் அமைந்துள்ள பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் தலைக்கேறிய மதுபோதையில் போலீசாரை ஒருமையில் பேசி பேருந்து டயருக்கு அடியில் படுத்து இளைஞர் அட்டகாசம். பொள்ளாச்சி புதிய பேருந்து நிலையம் பரபரப்பாக இருந்த நிலையில் தலைக்கேறிய மதுபோதையில் வந்த இளைஞர் ஒருவர் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த பயணிகளிடம் தகாத வார்த்தையில் பேசியதோடு பேருந்து ஓட்டுநர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மது போதையில் இருந்த இளைஞரை வெளியேற்ற முயன்றனர். ஆனால் அந்த இளைஞர் போலீசார் என்று பாராமல் ஒருமையில் பேசியது அப்பகுதியில் இருந்த பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் ஒரு கட்டத்தில் மது போதையில் இளைஞர் பேருந்து டயருக்கு அடியில் படுத்து ரகளையில் ஈடுபட்டார். மிகவும் கடுப்பான போலீசார் அந்த இளைஞரை வலுக்கட்டாயமாக பிடித்து வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். மது போதையில் இருந்த நபர் பொள்ளாச்சி அருகே உள்ள சூளேஸ்வரன் பட்டியைச் சேர்ந்த பிரதீப் என்பதும் தெரியவந்தது. மேலும் அந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஒரே வீட்டில் 4 மாற்றுத்திறனாளிகள் இருப்பதால் வாடகைக்கு வீடு தர மறுப்பதாக தமிழக அரசு இலவச வீடு தர வேண்டும் என்றும் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. மதுரை பழங்கானத்தத்தில் வசிக்கும் பாலமுருகன் பேச்சி எனும் மாற்றுத்திறனாளி பெண்ணை திருமணம் செய்து 3 குழந்தைகள் உள்ளனர். மூவரில் மூத்த பெண் குழந்தையை தவிர 2 குழந்தைகள் தவழும் மாற்றுத்திறனாளி. கூலி வேலை செய்து வந்த பாலமுருகனுக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு பக்கவாதம் வந்ததால் கை கால் செயலிழந்து வீட்டில் முடங்கி போய்விட்டார். தமிழக அரசின் மாற்றுத்திறனாளிகள் உதவி தொகையினை வைத்து வாழ்க்கையை நகர்த்தி வருகிறார்கள். இந்நிலையில் வாடகைக்கு குடியிருக்கும் வீட்டு உரிமையாளர் வீட்டை காலி செய்ய சொல்வதால் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இலவச வீடு கேட்டு மனு கொடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பாலமுருகனின் மகள் கௌசல்யா தேவி பேசுகையில், ஒரே வீட்டில் 4 மாற்றுத்திறனாளிகள் உள்ளதால் யாரும் வீடு வாடகைக்கு கொடுக்க மறுக்கிறார்கள். தமிழக அரசு சொந்தமாக இலவச வீடு தர வேண்டும். என்னையும் மாற்றுத்திறனாளி தம்பியையும் படிக்க வைக்க வேண்டும். அனைவரையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக 7ஆம் வகுப்புடன் படிப்பை விட்டுவிட்டேன். 4 பேருக்கும் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை 7,500 வருவதால் அதை வைத்து வாழ்க்கையை நகர்த்தி வருகிறோம். தற்போது குடியிருக்கும் வாடகை வீட்டு உரிமையாளர் வீட்டை காலி செய்ய சொல்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இது பிறவில இருந்தே நடக்க முடியாது. பாப்பாவும் பிறவில இருந்தே நடக்க முடியாது. தம்பியும் பிறவில இருந்தே நடக்க முடியாது. இவங்க தம்பியை ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்க. நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்களா? என்ன கேக்குறீங்க கவர்மெண்ட் கிட்ட? ஒரு சொந்தமா வீடு இருந்தா நல்லா இருக்கும். காசு கொஞ்சம் அதிகரிக்கும். திருச்சியில் மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். திருச்சி மாவட்ட மனிதநேய ஜனநாயக கட்சியின் இளைஞரணி சார்பில் ஈரான் அதிபர் அயதுல்லா அலி அம்மோனியை படுகொலை செய்த அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளை கண்டித்து கருப்பு சட்டை அணிந்து மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன போராட்டம் மாவட்ட தலைவர் பாபுபாய் தலைமையில் திருச்சி பாலக்கரை ரவுண்டானா பகுதியில் நடைபெற்றது. சிறப்புரையை மாநில செயலாளர் தஞ்சை அகமது கபீர், மாநில இளைஞரணி செயலாளர் திருச்சி ஷரீப் வழங்கினர். இதேபோல் கண்டன உரையை இஸ்லாமிய உரிமை பாதுகாப்பு கழக மாநில பொதுச் செயலாளர் இடிமுரசு இஸ்மாயில், தோழர் மாறன், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிர்வாகிகள் ராயல் ராஜா, வழக்கறிஞர் பிரபு, எஸ்டிபிஐ மாநில பேச்சாளர் ஜாகிர் ஹுசேன், தெற்கு மாவட்ட தலைவர் தமீம் அன்சாரி உட்பட பலரும் வழங்கினர். ஆர்ப்பாட்டத்தின் போது கருப்பு சட்டை அணிந்து கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி அமெரிக்கா, இஸ்ரேலை கண்டித்து கோஷமிட்டனர். இதில் நிர்வாகிகள் ராஜா முகமது, சிராஜுதீன், அப்துல் ஹமீத் ஜவால், யாஷர் ஷெரீப் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். பாஜக தரப்பில் தொகுதி பங்கீடு, துணை முதல்வர் பதவியோ தற்போது வரை கேட்கவில்லை. மதுரையில் கிரிவலம் சென்றபோது செய்தியாளர்களிடம் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டியளித்துள்ளார். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திங்கட்கிழமை மாசி மகா பௌர்ணமியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கிரிவலம் சென்றிருக்கக்கூடிய நிலையில் முருக பக்தர் சபை, RSS மற்றும் இந்து முன்னணி அமைப்பினர் திருப்பரங்குன்றம் மலை மீது விளக்கு ஏற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாசி மகா பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் கோவில் முன்பு மகா தீபாராதனையை நடத்தி கிரிவலத்தை துவக்கினர். இதில் பங்கு கொண்ட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கிரிவலம் வரும்போது செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில், இன்று முழு நிலவு பௌர்ணமி, முருகப்பெருமானுடைய அருளால் நாட்டில் நல்லாட்சி வர வேண்டும் என்பதற்காக நடந்து முடிந்த மாநாடு நல்ல முறையில் நடந்து முடிந்ததற்காகவும் நான் உட்பட நாங்கள் இந்த கிரிவலத்தை இன்று நிறைவு செய்திருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். நான் ஏற்கனவே தெளிவா சொல்லியிருக்கேன். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் எதுவுமே கோரிக்கை வைக்கவில்லை. அப்படி எதுவுமே கிடையாது. எங்களுக்கு இந்த நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அகற்றப்பட வேண்டும். மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு இந்து முன்னணி அமைப்பினர், முருக பக்தர்கள், RSS மற்றும் பாஜகவினர் ஒன்று கூடி மகா தீபாராதனையோடு நடைபெற்ற கிரிவலம் மலைமேல் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோஷம் முழங்க அரோகரா என்று முழக்கமிட்டவாறு கிரிவல பாதையில் வலம் வந்த பக்தர்களும் இந்து முன்னணி அமைப்பினரும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முருகனின் 6 படை வீடுகளில் முதல் படை வீடாக உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை சுவாமி தரிசனம் செய்த நிலையில் தற்போது திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் திங்கட்கிழமை மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கிரிவலம் நடைபெற்று வருகிறது. பொதுவாக கிரிவல பாதையில் மாலை முதல் மறுநாள் காலை வரை சுமார் 20,000க்கும் அதிகமான பக்தர்களும் பொதுமக்களும் வலம் வந்து முருகனை தரிசிப்பது வழக்கம். இந்நிலையில் திங்கட்கிழமை இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்தவர்கள் மற்றும் பாஜக, RSS அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஒன்று கூடி கைகளில் வேலேந்தி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா எனும் கோஷம் எழுப்பியவாறும்
மலைக்கு மேல் கொடுக்கக்கூடிய தீபத்தூணில் விளக்கு ஏற்ற வேண்டும் என்று முழக்கமிட்டவாறு திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முன்பு மகா தீபாராதனை நடத்தி கிரிவல பாதையில் ஊர்வலமாக வந்தனர். காரமடை அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி கோவில் திருத்தேர் பெருந்திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த காரமடையில் 1000 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலின் மாசிமக திருத்தேர் பெருந்திருவிழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேர் வடம் பிடித்தனர். திருவிழாவினை முன்னிட்டு கடந்த செவ்வாய்க்கிழமை கொடியேற்றம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கருட சேவை, ஸ்ரீ பெட்டத்தம்மன் அழைப்பு, திருக்கல்யாண உற்சவம் ஆகிய வைபவங்கள் தினம்தோறும் நடைபெற்று வந்தது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வாகிய திருத்தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. சங்கு சேகண்டிகள் ஒலிக்க, மேள தாளங்கள் முழங்க, பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேரானது 4 மாட வீதிகளின் வழியாக வலம் வந்து மீண்டும் நிலையை அடைந்தது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரங்கநாதனின் அருள் பெற்று சென்றனர். மஞ்சள் தண்ணி அல்ல, இது வெள்ளலூர் குப்பை கிடங்கால் ஏற்பட்ட தாக்கம்தான். கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சேகரமான குப்பைகள் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் பல லட்சம் டன் கணக்கில் மலை போல குவிந்துள்ளன. அங்கு இவ்வாறு சேர்ந்துள்ள குப்பைகளால் நிலத்தடி நீர் மாசடைந்து வருகிறது. இதனால் அதன் சுற்று வட்டாரத்தில் அமைந்துள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தங்கள் இல்ல தேவைகளுக்காக ஆழ்துளை மூலம் பெற்று வரும் நீர் மஞ்சள் நிறத்தில் மாறி உள்ளதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர். இது வழக்கமாக நடைபெறும் ஒரு சம்பவமாக அங்குள்ளது. இந்நிலையில் இதற்கு முன்பு இல்லாத அளவிற்கு நீர் மிகவும் மஞ்சள் நிறத்தில் ஆழ்துளையில் இருந்து வந்துள்ளது. இது பற்றி சமூக செயற்பாட்டாளர் KS மோகன் அவரிடம் கேட்டபோது, மாநகராட்சி தரப்பில் கொடுக்கப்படும் தண்ணீர் போதுமானதாக இல்லை என்பதால் மக்கள் ஆழ்துளை போட்டு நீரை பயன்படுத்தி வருகின்றனர். இதற்கு முன்பு பார்த்திடாத அளவிற்கு மஞ்சள் நிறத்தில் போர் நீர் குழாயில் நுரையுடன் வெளிவந்தது. இது பற்றிய தகவல் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுக்கு பகிரப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். சூலூர் ஸ்ரீ சரஸ்வதி பள்ளியில் 31ஆம் ஆண்டு விழா, மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் உற்சாகம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள பட்டண பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ சரஸ்வதி நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியின் 31ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த ஆண்டு விழாவையொட்டி பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. குறிப்பாக 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள சிறுவர் சிறுமிகள் திரை இசை பாடல்களுக்கு ஏற்ப உற்சாகமாக நடனமாடி தங்களது கலை திறமைகளை வெளிப்படுத்தினர். கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சிறப்பித்த குழந்தைகளுக்கு பள்ளியின் தாளாளர் சுரேஷ்குமார் அவர்கள் பதக்கங்கள் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேடையில் தங்களது குழந்தைகள் ஆர்வத்துடன் நடனமாடுவதைக் கண்டு அங்கிருந்த பெற்றோர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கைத்தட்டி அவர்களை ஊக்குவித்தனர். கோவை மாவட்டம் இருகூர் பேரூராட்சியில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் வகையில் சுமார் 2.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வதற்கான துவக்க விழா நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக காமாட்சிபுரம் பகுதியில் புதிய சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்வில் இருகூர் பேரூராட்சி தலைவர் சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு பணிகளை முறைப்படி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இவ்விழாவில் பேரூராட்சி துணைத் தலைவர் ஜெயக்குமார், 17வது வார்டு கவுன்சிலர் முருகசாமி, 16வது வார்டு கவுன்சிலர் ஆனந்தன் மற்றும் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இப்பணிகள் நிறைவடையும் பட்சத்தில் காமாட்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்களின் நீண்ட கால போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும். வளர்ச்சிப் பணிகளை தொடர்ந்து தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. காமாட்சிபுரம் திமுக அலுவலகம் முன்பாக அமைந்துள்ள கொடி கம்பத்தில் கட்சி கொடியினை ஏற்றி வைத்த நிர்வாகிகள் பின்னர் கேக் வெட்டி பொதுமக்களும் தொண்டர்களுக்கும் இனிப்புகளை வழங்கினர். MK ஸ்டாலின் வாழ்கவே! MK ஸ்டாலின் வாழ்கவே! தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்கவே! தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்கவே!
கோவையில் அச்சுறுத்தும் வகையில் இருசக்கர வாகனங்களை இரவில் இயக்கும் இளைஞர்கள். கோவையில் அசுர வேகத்தில் அச்சுறுத்தும் வகையில் இருசக்கர வாகனங்களை இயக்கும் இளைஞர்களின் செல்போன் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவையில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அதிவேகமாக அச்சுறுத்தும் வகையில் இருசக்கர வாகனங்களை இயக்கி பல்வேறு விபத்துக்களை ஏற்படுத்தி வருகின்றனர். அதனை தடுக்க காவல்துறையினரும் வாகன சோதனைகளில் ஈடுபட்டு அபராதம் விதித்து நடவடிக்கையும் எடுத்து வருகின்றனர். ஆனால் அதனையும் மீறி சில இளைஞர்கள் மதுபோதையில் அச்சுறுத்தும் வகையில் வாகனங்களை இயக்கி வருவது தொடர்ந்து நடந்து வருகிறது. இதையடுத்து காரமடை ரங்கநாதர் கோவில் தேர் திருவிழா நடைபெற்றது. இதனை காண சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் அங்கு கூடியிருந்தனர். தேர் திருவிழா முடிந்த பின்னர் இரவு நேரத்தில் பிரஸ் காலனியில் இருந்து பெரியநாயக்கன் பாளையம் செல்லுகின்ற சாலையில் இளைஞர்கள் வாகனங்கள் சாகசத்தில் ஈடுபட்டு அதிவேகத்தில் மற்ற வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் ஓட்டி சென்றுள்ளனர். அதனை பின்னால் காரில் சென்ற குடும்பத்தினர் வீடியோ பதிவு செய்தும் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கும் தகவல் கொடுத்துள்ளனர். இதுபோன்ற அச்சுறுத்தும் விதமாக உயிருக்கு ஆபத்தை உணராமல் வாகனங்களை அசுர வேகத்தில் இயக்கும் இளைஞர்கள் மீது காவல்துறை உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே அனைவரும் பயணம் பயனுள்ளதாக அமையும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மாவோயிஸ்டுகள் கோவை நீதிமன்றத்தில் ஆஜர். கோவை கருமத்தம்பட்டியில் கடந்த 2015ஆம் ஆண்டு பதுங்கியிருந்த கேரளாவைச் சேர்ந்த மாவோயிஸ்டுகள் ரூபேஷ், ஷைனிக், அனூப், கண்ணன், வீரமணி 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது கேரளாவில் பல்வேறு இடங்களில் வழக்குகள் உள்ளன. ரூபேஷ் கேரளாவில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மற்ற 4 பேர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். மாவோயிஸ்டுகள் மீதான வழக்கு விசாரணை கோவை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. நேற்று இந்த வழக்கு விசாரணை நீதிபதி விஜயா முன்னிலையில் நடந்தது. ரூபேஷ் உட்பட 5 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கு விசாரணையை தள்ளி வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து ரூபேஷ் கேரளாவிற்கு பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டார். கோவை சூலூர் அருகே பரபரப்பு. கள்ளக்காதல் தகராறில் ஹோட்டல் தொழிலாளி சரமாரி குத்திக்கொலை. கோவை மாவட்டம் சூலூர் அருகே கள்ளக்காதல் விவகாரத்தில் ஹோட்டல் தொழிலாளி ஒருவர் கொடூரமான முறையில் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியைச் சேர்ந்த திலீபன் என்பவர் சூலூர் பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் தொழிலாளியாக பணியாற்றி வந்தார். இவருக்கும் சூலூர் ஸ்ரீ சின்னையன் நகர் பகுதியைச் சேர்ந்த அன்பு எஸ்தர் என்ற பெண்ணுக்கும் இடையே பழக்கம் இருந்துள்ளது. இன்று அதிகாலை சுமார் 50 மணியளவில் அன்பு எஸ்தரின் வீட்டிற்கு திலீபன் வந்திருந்த போது அங்கு வந்த பிரேமானந்த் என்பவர் ஆத்திரமடைந்து திலீபனை தான் வைத்திருந்த கத்தியால் உடல் முழுவதும் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் திலீபன் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை தடுக்க முயன்ற அன்பு எஸ்தருக்கும் இடுப்பு பகுதியில் பலத்த கத்தி குத்து விழுந்தது. கொலை செய்த பின்னர் பிரேமானந்த் வீட்டை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டு சமையல் எரிவாயு சிலிண்டரை திறந்துவிட்டு வீட்டை வெடிக்க செய்ய முயற்சி செய்துள்ளார். இதில் ஏற்பட்ட தீ விபத்தில் பிரேமானந்தின் 2 கைகளிலும் பலத்த தீக்காயம் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த சூலூர் காவல்துறையினர் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று காயமடைந்த அன்பு எஸ்தரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து தீக்காயமடைந்த எதிரி பிரேமானந்தையும் காவல்துறையினர் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். உயிரிழந்த திலீபனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து சூலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் பூனையா சிறுத்தை புலியா பதற்றமடைந்த பொதுமக்கள். கோவை போத்தனூர் ரயில் நிலையம் அருகே சிறுத்தை நடமாடுவதாக பரவும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்துள்ளதால் நகரை ஒட்டிய பகுதிகளில் அவ்வப்போது வனவிலங்குகள் நுழைந்து மக்களை அச்சுறுத்தும் சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. சில தினங்களுக்கு முன்பு வெள்ளலூர் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக சில வீடியோக்கள் வெளியாகி பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியது. மேலும் வெள்ளலூர் சுற்றுவட்டாரங்களில் உள்ள கால்நடைகளை சிறுத்தை அடித்துக் கொன்று விடுவதாகவும் வதந்திகள் பரவின. இந்த விவகாரத்தை தீவிரமாக கவனித்து வந்த வனத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பு கேமராக்களின் பதிவுகளை ஆய்வு செய்த போது அது சிறுத்தை அல்ல என்பதும் தெரிய வந்தது. இதனிடையே போத்தனூர் ரயில் நிலையம் அருகே சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக ஒரு வீடியோ இரவு சமூக வலைதளங்களில் வெளியானது. அந்த வீடியோ போத்தனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு தீயை போல வேகமாக பரவியது. அந்த வீடியோவில் சிறுத்தை போன்ற தோற்றமுடைய ஒரு விலங்கு சாலையின் ஒரு பக்கத்தில் இருந்து தாவி காம்பவுண்ட் சுவர் மீது ஏறி பின்னர் ஒரு இடத்தில் பதுங்கி அமர்ந்திருப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றுள்ளன.
பொதுமக்கள் பலரும் இந்த வீடியோவை பகிர்ந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி வந்தனர். இதுகுறித்து வனத்துறையிடம் விளக்கம் கேட்டபோது வீடியோவை ஆய்வு செய்த அதிகாரிகள் அது சிறுத்தை இல்லை என்று உறுதி செய்துள்ளனர். மேலும் அந்த விலங்கு சிறுத்தை புலி வடிவில் காணப்படும் காட்டு பூனை என்றும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகளின் தாக்குதலை கண்டித்து கோவையில் இஸ்லாமிய கூட்டமைப்பினர் பிரம்மாண்ட கண்டன ஆர்ப்பாட்டம். ஈரான் நாட்டின் உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி காமேனி அவர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகளால் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டதை கண்டித்து கோவை மாவட்ட இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை உக்கடம் பகுதியில் உள்ள வள்ளியம்மை பேக்கரி முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். அடக்குமுறைக்கு எதிராக ஒன்றுபடுவோம், உலக அமைதிக்காக குரல் கொடுப்போம் என்ற முழக்கத்துடன் பதாகைகளை ஏந்தியபடி போராட்டக்காரர்கள் தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தை கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து ஜமாத்கள், இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பு முன்னின்று நடத்தியது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஒரு சிறப்பு அம்சமாக ஏராளமான இஸ்லாமிய பெண்களும் இதில் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. திரளான பெண்கள் தங்களது குழந்தைகளுடன் வந்து இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர்கள் இணையதுல்லா, ஷாஜியார், சுல்தான் அமீர், சபீர் அலி, கோவை சையத், அப்துல் ரஹ்மான், உலூமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கண்டிக்கின்றோம் 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 மீனபக்தி இஸ்ரேலை மீனபக்தி இஸ்ரேலை வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம். அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு பாசிச பயங்கரவாத ராணுவ படை ஒரு நாட்டின் ஜனநாயக ரீதியாக தேர்வு செய்யப்பட்ட ஒரு அதிபரை அந்த ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கான பல்வேறு முயற்சிகள் செய்தார்கள். அது எடுபடாத காரணத்தினால் இன்று அவரை படுகொலை செய்திருக்கிறார்கள். அந்த படுகொலையை கண்டித்து இன்றைய தேதியில கோவை மாவட்டத்திலே ஆர்ப்பாட்டம் நடக்குது. உடல் நலம், மனநலம், குடும்ப அமைதி வேண்டியும் குழந்தைகளின் எதிர்காலம் செழிக்க வலியுறுத்தியும் உழைப்பவர்கள் உயர்ந்திடும் வகையில் பொள்ளாச்சியில் மக்கள் நல சங்கம் சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் 1008 திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது. பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த 1300க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த திருவிளக்கு பூஜையில் பங்கேற்றனர். பெண்கள் வரிசையாக அமர்ந்து காமாட்சி விளக்கு ஏற்றி சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் சொல்ல மனதில் நல்ல வேண்டுதலை நினைத்து மஞ்சள், குங்குமம், மஞ்சள் அரிசியை காமாட்சி விளக்கின் மேல் வைத்து திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது. மனதில் உயர்விற்காக நல்ல எண்ணங்கள் நிறைவேறி குடும்பத்திற்காக பாடுபடுபவர்களின் உழைப்பை உயர்த்திட இந்த வழிபாடு நடத்தப்பட்டதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார். 1008 பெண்களுடன் விளக்கு பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எல்லோரும் இன்புற்று வாழ என்ற தத்துவத்தின் அடிப்படையில் உழைப்போர் உயர்வுக்கு இந்த பூஜையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 1008 பெண்கள் என்று அறிவித்திருந்தால் கூட இன்று 1300க்கும் மேற்பட்ட பெண்கள் இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதனுடைய பிரச்சனை தீர வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய பிரச்சனைக்கு யாரோ காரணம் என்று நினைத்து கொண்டிருப்பதை விட்டு நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு நம்மிடம்தான் இருக்கின்றது என்ற உணர்வை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் மேல் அவர்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். அனைத்திற்கும் நம்ம எல்லாம் ஆட்டுவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தியிடம் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி அதற்கான தீர்வை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று இந்த விளக்கு பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மதுரை மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட கோவில் பாப்பக்குடி ஊராட்சியில் 16 லட்சத்தில் கழிவுநீர் வடிகால் கால்வாய் கட்டுவதற்கான பூமி பூஜை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்லூர் ராஜு பேசியதாவது, சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி மூலம் கோவில் பாப்பாக்குடி பகுதியில் 16 லட்சத்தில் புதிய கழிவுநீர் கால்வாய் அமைக்க பூமி பூஜை செய்துள்ளோம். திமுகவினருக்கு தேர்தல் பயம் வந்துவிட்டது. அதனால் பொதுமக்களுக்கு பல்வேறு பண பலன்களை அள்ளி வீசி வருகின்றனர். அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் மாதிரி முதல்வருக்கு தோல்வி பயம் வந்ததால் தூக்கம் வராமல் தவித்து வருகிறார் என்றும், பொதுமக்களுக்கு இலவச பட்டா தருவதாக கூறிவிட்டு வெறும் பேப்பரை மட்டும் வழங்கி வருகிறார் என்றும், தேர்தல் வருவதால் புதிய சாலைகள் அமைத்து வருகின்றனர் என்றும் அவர் தெரிவித்தார். அவருக்கு தோல்வி பயம், இன்றைக்கு முதலமைச்சருக்கு தோல்வி பயம் தொக்குவிட்டது. எனவே எதை பார்த்தாலும் அவருக்கு பயமா இருக்கு. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பயம் சொல்லுவாங்க. மேலும் பேசிய அவர், உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பனை பேச வைத்து பின்னர் அவருடனே ஓபிஎஸ் திமுகவில் ஒட்டிவிட்டார் என்றும், கலைஞர் ஆட்சியில் 2G ஊழல் செய்த போது பலர் கைதானதால் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி கிடையாது என்று கலைஞர் அறிவித்தார். ஆனால் இப்போது கூட்டணியில்தான் உள்ளனர் என்றும்,
திமுக காங்கிரஸ் கூட்டணி வைத்தால் நல்ல கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி வைத்தால் அது அடிமை கூட்டணியா? அதிமுகவில் சிறியதாக எது நடந்தாலும் அதை பெரிதுபடுத்தி ஊடகம் செய்தி வெளியிடுகிறது. திமுக பெரியதாக செய்தால் அதை சிறியதாக செய்தி ஊடகம் வெளியிடுகிறது என்றும் தெரிவித்தார். திருச்சி மாநகராட்சி பொது நிதியிலிருந்து எந்த பணிகளும் வார்டுகளும் செய்யவில்லை என்று குற்றச்சாட்டு. திருச்சி மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக திமுக மோதல் வாக்குவாதம் செய்து வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு. பஞ்சப்பூர் பஸ் நிலையம் இதுவரை நடந்த பணிகள் குறித்து முழு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அதிமுக மாமன்ற உறுப்பினர் கோரிக்கை. திருச்சி மாநகராட்சி மாமன்ற சாதாரண கூட்டம் மேயர் அன்பழகன் தலைமையில் ஆணையர் மதுபாலன், துணை மேயர் திவ்யா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் துணை ஆணையர் பாலு, நகர பொறியாளர் சிவபாதம், மண்டல குழு தலைவர்கள் மதிவாணன், துர்காதேவி, விஜயலட்சுமி கண்ணன், ஜெய நிர்மலா, மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நகர்நல அலுவலர், செயற்பொறியாளர்கள், மாநகராட்சி உதவி ஆணையர்கள், உதவி செயற்பொறியாளர்கள், சுகாதார அலுவலர்கள் கலந்து கொண்டார்கள். கூட்டத்தில் காங்கிரஸ் உறுப்பினர் ரிக்ஸ் பேசுவேன், சிறப்பான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது, அத்தனையும் நான் வரவேற்கிறேன் என்றும் அவர் தெரிவித்தார். எங்களோட கோரிக்கை எங்க வார்டுகளுக்கெல்லாம் பொது நிதியில இருந்து எந்த ஒரு வேலையுமே செய்யறது இல்லை. மற்ற வார்டுக்கெல்லாம் பொது நிதியிலேருந்து நிறையா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எங்கள் அதிமுக கவுன்சிலர் நாங்கன்னு சொல்லி பொது நிதியிலேருந்து எங்களுக்கு எந்த ஒரு ஃபண்டுமே ஒதுக்குறது இல்லை. அதை வலியுறுத்தி வெளிநடப்பு செய்கிறோம். மதுரை சந்தைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி தனலட்சுமி என்ற பெண் ஞாயிற்றுக்கிழமை பாரத பிரதமர் வருகை தந்த திடலில் பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்து குடும்ப வறுமையால் அடகு வைக்கப்பட்ட தாலியை திருப்ப முடியவில்லை என்று தனது வேதனையை தெரிவித்து அதற்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். மாற்றுத்திறனாளி பெண்ணின் கோரிக்கையை உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அண்ணாமலை உறுதியளித்திருந்தார். இந்நிலையில் 24 மணி நேரத்திற்குள் திங்கட்கிழமை அவருக்கு புதிய தாலி வாங்கி கொடுக்கப்பட்டு அவரது கணவரால் மீண்டும் மாற்றுத்திறனாளி பெண்ணிற்கு அணிவிக்கப்பட்டது. பழைய தங்க தாலியை விட புதிதாக வாங்கி கொடுத்த தாலி எடை அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும், Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.